வணக்கம். ஓம் நம சிவாய. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் தெரியுங்களா? சாரீஸ் பற்றி பேச போகிறோம். புதுசாக இருக்குல்ல சாரீஸ், அதை பற்றி பேசலாம். இப்போ யார் மேலே சாரீ எல்லாம் கட்டுறாங்க? எல்லோரும் சுடிதார் தான் போடுறாங்க அப்படின்லாம். நைட்டிஸ் தான் வீட்டில் யூஸ் பண்ணுறாங்க. மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ் தான் எல்லாருமே விரும்புகிறாங்க மேடம் அப்படின்னு நீங்கள்லாம் நினைக்கலாம், சொல்லலாம். அதை யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணுங்கள். அது உங்கள் சொந்த சௌகரியம். எந்த ட்ரெஸ் வேணால் போட்டுக்கலாம், நோ ப்ராப்ளம். என்ன மாதிரி சில பேர் சாரீஸ்னால் விரும்பப்படுவாங்க, சாரீஸ் கட்டிக்கணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்காக இந்த காணொளி, ஓகேங்களா? இப்போ பொதுவாக நம்ம ஒரு சாரீ கட்டிக்கு போகிறோம், சாரீ வாங்கணும். இதில் வீட்டில் டெய்லி யூஸ்ன்னு வச்சுருப்போம். ஒரு கிராண்டாக கொஞ்சம் வச்சுருப்போம். கிராண்டுன்னா நம்ம ஒரு 2000 3000 வாங்கி வச்சுருப்போம். ஏதாவது ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறதுக்கு அப்படி எதாவது கட்டிட்டு போவோம். வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கெலாம் நம்ம 2000 3000 சாரீஸ் எல்லாம் வாங்கி கட்டிக்க முடியாது. கட்டிக்கலான்றோம், கட்டிக்கலாம், அது நோ ப்ராப்ளம். கட்டிக்கிறவங்கள பற்றி இங்கே பிரச்சனை இல்லை. நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலி இருக்கிறவங்க அந்த மாதிரி 3000 4000 சாரீ வாங்கி வீட்டில் கட்டவே முடியாது. எப்படி கட்டிக்க முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 500 600 இந்த மாதிரி ஒரு லோ கேட்டகரியில் தான் சாரீஸ் வாங்கி மாற்று அதை கட்டிப்போம். ஒரு 4-5 சாரீஸ் எடுத்துகிட்டு வருவோம், மாற்றி கட்டிப்போம். அதுக்கப்புறம் பழசாப்போம் நம்ம. சரி, இப்போ என்ன டாபிக் வருது அப்படின்னா, வித் ப்ளவுஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டை பற்றி தான் இப்போ பேச போகிறேன். வித் ப்ளவுஸ், ஓகேங்களா? இப்போ சிந்தட்டிக் சாரீஸ்ன்னு எடுத்துக்கோங்களேன். லைக் இப்போ நான் இப்போ இதை உடுத்தின்னு இருக்கேனே, இதெல்லாம் சிந்தட்டிக் சாரீஸ் தான். இந்த மாதிரி சிந்தட்டிக் சாரீஸ் வாங்கும்போது வித் ப்ளவுஸ்ன்னு இருந்ததுன்னா ஓகே, ஓரளவுக்கு வாங்கலாம். அதில் ஜாக்கெட்டு இருக்கும், நம்ம தைச்சி போட்டுக்கலாம். சிலப்போ நம்ம காட்டன் சாரீஸே நம்ம வாங்கணும்னு நினைப்போம். காட்டன் இப்போ வெயில் காலம்லாம் வந்தோம்னா நம்ம காட்டன் சாரீஸ் தான் தேவைப்படும். அப்போது வித் ப்ளவுஸ் அப்படின்ற காட்டன் சாரீஸு இதே ரேட். இப்போ இதெல்லாம் 400 வாங்கிடலாம். சிந்தட்டிக் சாரீஸ் எல்லாம் நல்லாயிருக்கும். அதுக்கும் லோவில் போனீங்கன்னா நல்லா இருக்காது. அதுக்கும் லோவிலலாம் பட்ஜெட் இருக்குது. ஆனால் வித் ப்ளவுஸ் எல்லாம் போட்டுருந்தால் தயவு செய்து வாங்கிடாதீங்க, நல்லா இருக்காது. அப்போது காட்டன் சாரீஸ் எடுத்திங்கன்னா 400 500 வித் ப்ளவுஸு இல்லவே இல்லை. அப்படி கொடுத்தாங்கன்னா, சப்போஸ் இருக்குன்னா அப்படியே பிரித்து பார்க்காம வாங்கி வந்துடாதீங்க. எப்படி மேடம் நாங்கள் கண்டுபிடிக்கிறது? ப்ளவுஸு பத்துமா பத்தாதா? ஒன்றும் இல்லை. நீங்கள் சப்போஸ் ஒரு மாதிரி சாரீ எடுக்கணும், வித் ப்ளவுஸ் சாரீஸு எடுக்கணுன்னா எந்த சாரியாக இருந்தாலும் பிரித்து காட்ட சொல்லுங்கள். ஓப்பன் பண்ணி பிரித்து காட்ட சொல்லுங்கள். ஜாக்கெட் பிட்டுக்கு எவ்வளோ அளவு கொடுத்துருக்கான்னு பாருங்கள். அட்லீஸ்ட் நம்ம ஒரு கை அளவாவது இருக்கணும். இந்த கை அளவு இருந்தாலே 60 சென்டிமீட்டர் அப்படி தான் இருக்குது. அதுவே பத்தாது. அதை விட கொஞ்சம் நம்ம முழங்காய் வரைக்கும் இருந்ததுன்னா பார்க்கலாம், ஒரு 80 சென்டிமீட்டர் இருக்கும், நம்ம ஜாக்கெட் தைச்சிக்கலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டு வரணும். அப்படி இருந்ததுன்னா நம்ம வாங்கிக்கலாம், ஓகேங்களா? அந்த சாரீ எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 6.5 மீட்டர் இருக்கணும். 625 மீட்டர்ஸ் சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் வாங்கி ஜாக்கெட் டர்ன்னு கட் பண்ணிவிடுவோம். பார்த்தா அப்புறம் லுங்கி கட்டின மாதிரி தான் இருக்கும், சாரீ கட்டின மாதிரி இருக்காது. அப்படியும் இருக்குது. நிறைய சாரீஸ் நான் அது மாதிரி வாங்கி ஏமாந்துட்டேன். அதனால் நீங்கள் ஜாக்கெட் பிட் இருந்துன்னா ஜாக்கெட் பிட்டை செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அதாவது நம்ம முழங்கை அளவுக்கு இருந்தால் தான் நமக்கு அதில் ப்ளவுஸ் தைக்க முடியும், இல்லை தைக்கவே முடியாது. அப்படி குட்டியாலாம் இருந்ததுன்னா கட் பண்ணி தைக்கிறது வேஸ்ட்டு. நிறைய நமக்கு ஜாயினிங் பண்ணணும், கஷ்டமாயிடும், தைக்க முடியாது. அதனால் வாங்காதீங்க, ஓகேங்களா? அதனால் ஒரு சாரீ நீங்கள் கடைக்கு எடுக்க போனீங்கன்னா நம்ம வீட்டிலேருந்தே நம்ம ரேட் வைஸ் நம்ம நினச்சி பார்த்துருப்போம். வித்தலெல்லாம் எடுக்கணும், 500 தான் எடுக்கணும், 400. வீட்டில் கட்டுற சாரீஸ் தான் நான் அவ்வளோ எடுத்தால் போதுங்க. இயர்லி ஒரு 5 சாரீஸ் 6 சாரீஸ் எடுத்தோம்னா அந்த இயர் ஃபுல்லாகவே வீட்டில் கட்டிக்கலாம், சரிங்களா? அப்படி நம்ம கட்டுறதுக்குன்னு எடுக்கிற சாரீஸை பற்றி தான் நான் இப்போ பேசுகிறேன். நம்ம காஸ்ட்லி சாரீஸை பற்றி நம்ம பேசலை, ஓகேங்களா? அந்த மாதிரி காஸ்ட்லி கம்மியாக எடுக்கிற சாரீ, வீட்டில் உடுத்துகிற சாரீ கடைக்கு போனீங்கன்னா எத்தனை மீட்டர் இருக்குது அப்படின்னு செக் பண்ணுங்கள். அண்ட் தென் நம்மளுக்கு அந்த ஜாக்கெட் பிட் நம்மளுக்கு கட் பண்ண அப்புறம் தைக்க வருமா அப்படின்னு நான் சொன்ன மாதிரி அளந்து பாருங்கள். கையில் சும்மா அப்படி வச்சா அது தெரியும். நம்ம ஒன்றும் டிஞ்சி டேப் கொண்டு போய் அளக்க வேண்டாம், சரியா? சும்மா அப்படி பார்த்தாலே தெரியும் தைக்க வருமா வராதான்னு. பார்த்துக்குங்க. இந்த ரெண்டுத்தையும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாரீ பில் போடுங்க. ஒரு வாட்டி பில் போயிட்டால் திருப்பி தர ஏற்றுக்க மாட்டாங்க. இது எல்லா கடையிலையும் அப்படித்தான், சரிங்களா? வேறு ஒன்றும் இல்லை. இன்றைக்கி இந்த தகவல் சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன், சொல்லிட்டேன். நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாரும் கடைக்கு போய் சாரீ வாங்கும்போது பார்த்து பொறுமையாக வாங்கிக்கிங்க. வீட்டில் நம்ம சாரீ கட்டினா நமக்கு நல்லாயிருக்கும்,
அதேமாரி நம்ம ஜாக்கெட் பிட்டு அது சேர்ந்துருந்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம் இல்லையா, அதுக்காக தான் இந்த தகவல். ஓகேங்களா? வணக்கம்.